வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. அந்த சாப்டரில் இருந்து ஈஸியான ஹார்டான சம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 6th மாடல் சம். பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? அரை ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் 8000 ரூபாய்க்கு ஆண்டு வட்டி வீதம் 10% படி 18 மாதங்களுக்கு பின் இறுதி கூட்டுத்தொகை என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அரை ஆண்டிற்கு, அதாவது 6 மாதங்களுக்கு ஒருக்க வந்து அவங்க வட்டியை கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? அசல் இஸ் ஈக்குவல் டு 8000. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 10%. இது வந்து ஆண்டு ஒன்றுக்கான வட்டி வீதம். நமக்கு எவ்வளவு வட்டி வீதம் தேவைப்படுது? அரை ஆண்டிற்கான. அப்போ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆண்டிற்கு 10னா அரை ஆண்டிற்கு வந்து இதில் பாதி வருமா? 5% வருமா? அதுக்கப்புறம் எத்தனை மாதங்கள் கொடுத்துருக்காங்க? n இஸ் ஈக்குவல் டு 18 மாதங்கள். இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்? 6 6 6. ஏன்னா ஒரு அரை ஆண்டு, அப்புறம் 2வது அரை ஆண்டு, 3வது அரை ஆண்டு. அப்போ 3 தடவை அவங்க வந்து வட்டியை தனித்தனியே கால்குலேட் பண்ணி 3த்தையும் ஆட் பண்ணுறாங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ என்ன செய்யலாம்? முதல் 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி என்ன வரும்? முதல்ல பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு? 8000 ரூபாய் இன்ட்டு பர்சன்டேஜ். அரை ஆண்டிற்கான வட்டி விகிதம் வந்து என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 5%. அப்போ 5/100ன்னு எழுதிக்கலாமா? இப்போ இதை அடிக்கலாமா? 400 ரூபாய். இது முதல் 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி. இப்போ என்ன பண்ணணும்? 2வது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி. இங்கே என்ன ஆகும்? 8000 வந்து ப்ளஸ் முதல் 6 மாதத்திற்கான கூட்டு வட்டியையும் நம்ம ஆட் பண்ணிக்கிடணும். அதுக்கு தான் இப்போ நம்ம வட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 8400 இன்ட்டு பர்சன்டேஜ் வந்து அதே தான் 5/100, அரை ஆண்டிற்கான வட்டி விகிதம். இப்போ இதை அடிக்கலாமா? 420 ரூபாய். அதாவது 2வது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி வந்து 420 ரூபாய். இப்போ லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? 3வது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி. அப்போ இப்போ நமக்கு 8400 கூட இந்த 420 ஆட் பண்ணணும். ஏன்னா இதான 2வது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி. அப்போ இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 0 2 8 8 8820. இதுக்கும் என்ன வட்டி விகிதம் தான்? 5%. அப்போ அது 5/100ன்னு எழுதிக்கிடலாம். 4 4 1. அப்போ 441 ரூபாய். இது 3வது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி. அப்போ முதல் 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி எவ்வளவு? 400. 2வது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி 420. 3வது 6 மாதத்திற்கான கூட்டு வட்டி 441. இப்போ இதை ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1261. இது வந்து கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? கூட்டுத்தொகை கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொகைனா A இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? P + CI. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் அசலையும் கூட்டிட்டா கூட்டுத்தொகை கிடச்சிரும். அப்போ அசல் எவ்வளவு? இங்கே எழுதிக்கலாம் 8000. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 1261. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9261 ரூபாய். இதுதான் கூட்டு தொகை. அரை ஆண்டிற்கு ஒரு முறை அவங்க வட்டியை கால்குலேட் பண்ணால் 8000 ரூபாய்க்கு
5% 18 மாதங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு தொகை. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.